தஞ்சாவூர் மாவட்டத்தில் தேசிய நெடுஞ்சாலை மற்றும் முக்கிய சாலைகளில் சுற்றித் திரியும் கால்நடைகளால் ஏற்படும் விபத்து தொடர்கதையாகிவிட்டது. மாவட்ட நிர்வாகம் நடவடிக்கை எடுக்க கோரி வாகன ஓட்டிகள் கோரிக்கை வைத்துள்ளனர். இதுகுறித்த கூடுதல் விவரங்களை நம்முடைய செய்தியாளர் குருநாதனிடம் கேட்கலாம். குருநாதன், இப்போ கால்நடைகள் அதிகமாக நெடுஞ்சாலைகளில் விடப்படுறதுனால விபத்துகள் அதிகரிக்கிறது அப்படின்றது தஞ்சாவூர் மட்டும் இல்ல, மற்ற எல்லா இடங்கள்லயுமே இருக்கு. அங்க தஞ்சாவூர் மாவட்ட நிர்வாகம் தரப்புல இருந்து என்ன நடவடிக்கை இதுவரைக்கும் எடுத்திருக்காங்க? அபிநயா, தஞ்சை மாவட்டத்தில் தேசிய நெடுஞ்சாலைகள், அதே போல மாநில நெடுஞ்சாலைகள், முக்கிய பிரதான சாலைகளில் கால்நடைகள் அதிக அளவில் சுற்றித் திரிவதால் விபத்துகள் என்பது அடிக்கடி ஏற்படுகிறது. இதில் இந்த தஞ்சாவூர் மாவட்டத்தில் மட்டுமே கடந்த ஓராண்டுகளில் 4 பேர் மாடுகள் மீது மோதி உயிரிழந்துள்ளனர். 10க்கும் மேற்பட்டோர் காயமடைந்துள்ளனர். எனவே அந்த மாடுகளை கட்டுப்படுத்த வேண்டும் என வாகன ஓட்டிகள் தொடர்ந்து கோரிக்கை வைத்துள்ளனர். இந்த மாடுகளால் விபத்தில் சிக்கிய ஒரு ஆட்டோ ஓட்டுநர் நம்மோடு இழந்துள்ளார். சார் வணக்கம். அந்த வாகன ஓட்டினால நீங்களே விபத்துல சிக்கினதா சொன்னீங்க. என்ன மாதிரி பாதிப்பு ஏற்படுது, எப்படி தடுக்கணும் அதை? தஞ்சை மாநகரத்தை பொறுத்தவரைக்கும் பரங்கு பகுதி, மெடிக்கல் காலேஜ் பகுதி, ஆரம்பிச்சு காலனி பகுதி, குறிப்பாக அவுட்ல வெளியில எடுத்தீங்கன்னா திருவையாறு பகுதி, இதுல எல்லாமே மாடுகள் ரோட்ல பகல்ல படுத்திருந்தாலும் பரவாயில்ல, இரவு நேரங்களிலும் படுத்திருக்கு. இரவு நேரங்களில் பார்க்கும்போது நான் குறிப்பிட்ட போன வாரம் கூட நான் ஒரு சவாரி மெடிக்கல் காலேஜ் போகும்போது கணபதி நகர பஸ் ஸ்டாப்ல அந்த மாடு படுத்திருந்தது தெரியாம அந்த மாட்டு மேல ஜஸ்ட் மிஸ்ல தப்பிச்சு வந்தேன். அது மாதிரி நிறைய விபத்துக்கள் அடிக்கடி 2 வீலர்லாம் நிறைய பேர் மோதி முக்கிய விழுந்துட்டு இருக்காங்க. இதுக்கு தஞ்சை மாநகராட்சி அந்த மாட்டை பறிமுதல் செய்து மாட்டு உரிமையாளர்கள் ஒரு எச்சரிக்கை கொடுத்து இது மாதிரி ரோட்ல திரிகிற மாடுகளை அரசு பறிமுதல் செய்தா கொடுக்க மாட்டேங்கிற ஒரு சட்டத்தை கொண்டுட்டு அது தஞ்சை மாநகராட்சி எல்லா இடங்களையும் ஒரு அறிவிப்பா வச்சு இந்த விபத்தை தடுக்கணும் கேட்டுக்கணும். இரவு நேரங்களில் கால்நடைகள் சாலைகளை படுத்திருக்கிறதுனால வாகன ஓட்டி என்ன மாதிரி பிரச்சனையை சந்திக்கிறாங்க, என்ன மாதிரி விபத்துகள் ஏற்படுது? எல்லாருக்கும் மாட்டை படும்போது மாடை கொடுக்க கூடாது, மாடை கொடுக்காம கட்ட மாட்டாங்கன்னா அந்த மாடு விட மாட்டாங்க. எல்லா விட்டாங்க மாடு நிறைய விவசாயம் ஏற்படுது. கை காலம் உடஞ்சது கிடையாது. நானே ஒரு கவரி போகும்போது மோதிக்க மாட்டேங்க. அதாவது சாலைகளில் சுற்றித் திரியும் கால்நடைகளால் பகல் வேலைகள் மட்டுமில்லாமல் இரவு வேலைகள் போதிய வெளிச்சம் இல்லாமல் மாடு மீது கீழே விழும் சூழல் ஏற்படுகிறது. இதில் வாகன ஓட்டிகளும் காயமடைகின்றன, இதே போல் கால்நடைகளும் காயமடைகின்றன. எனவே கால்நடை உரிமையாளர்களிடம் மாடுகளுக்கு அடைக்கிறதற்கு உரிய நடவடிக்கை வேண்டும். மீறி சாலைகளில் சுற்றும் கால்நடைகளை பிடித்து கோசாலைகள் ஒப்படைக்க வேண்டும் என்பதுதான் ஒட்டுமொத்த வாகன ஓட்டிகளின் கோரிக்கையாக உள்ளது. அபிநயா, விபத்துகளை தவிர்க்க கால்நடைகளுடைய இந்த நடமாட்டம் கட்டுப்படுத்த வேண்டியது அவசியமாகிறது. விவரங்களுக்கு நன்றி குருநாதன்.